பொதுத் தேர்தலுக்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் மறுத்துள்ளார். பிரித்தானியாவே தனது வீடு எனவும் தேர்தலுக்கு பிறகு தனக்கு குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்திய பிரதமர் ரிஷி சுனக் இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜாக் கோல்ட்ஸ்மித் சமீபத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார். இது அந்த நாட்டு அரசியலை பரபரப்பாக்கியுள்ளது. எவ்வாறாயினும் அமித்ஷாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பேசிய சுனக் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். நான் எங்கும் போவதில்லை என்று இந்த நாடு என் வீடு. நான் சவுத்தாய்மாட்டில் பிறந்து வளர்ந்தவன். உள்ளூர் சமூகத்திற்கு சேவை செய்தவன். மதிப்புகளுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நானும் அதையே செய்து வருகின்றேன். எனது 2 மகள்களும் இங்கு படிக்கின்றார்கள். எனது குடும்பத்தை இங்கிருந்து மாற்றும் எண்ணம் எனக்கில்லை. முன்பது கூறியது போல செயின்ட் மேரிஸ் மைதானத்தில் சவுத்தாம்பட் கால்பந்து கழக போட்டிகளை பார்த்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரித்தானிய பொதுத் தேர்தல் ஜூலை 4 நடைபெறும் என்று பிரதமர் ரிஷி சுனக் அண்மையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெரும்பாலான கருத்து கணிப்பு அடுத்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு போலீஸ் சான்றிதழ்களை தேவை என நான் சொல்லவே இல்லை என்று கூறியுள்ளார் கனடா புலம்பெயர்தல் அமைச்சர். கனடாவில் ஹர்தீப் சிங் நிஜர் என்பவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பில் கனடா பிரதமர் வெளிப்படையாக இந்தியாவை விமர்சிக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய மாணவர்களை குறிவைத்து பல நடவடிக்கைகளை எடுத்தது கனடா அரசு. இந்திய மாணவர்கள் என்று மட்டும் சொன்னால் அது பிரச்சனையாக இருக்கலாம் என்பதற்காக மொத்த சர்வதேச மாணவர்களுக்கும் குறிவைக்கப்பட்டார்கள். இதை உலகமே அறியும். இம்மாதம் அதாவது மே மாதம் 6 மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை விலாவரியாக சோதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சரான மார்க் மில்லர். அவர்களை சோதிப்போம். அவர்களுக்கு குற்ற பின்னணி இருந்தால் அவர்கள் கனடாவுக்குள் நுழைய முடியாது என்று கூறியிருந்தார் அவர். இந்த நிலையில் இந்திய கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திங்கட்கிழமையன்று நாடாளுமன்ற குடியுரிமை மற்றும் புலம்பெயர்தல் நிலைக்குழு முன் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பினார். அவருக்கு ஒரு பதிலளித்த மார்க் மில்லர், தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு போலீஸ் சான்றிதழ் தேவை என நான் ஒருபோதும் சொல்லவில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆக சர்வதேச மாணவர்கள் உட்பட தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு போலீஸ் சான்றிதழ் தேவையில்லை என கனடா அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அரசு கைரேகை போன்ற அடையாளங்களை சோதிப்பதுண்டு என்று கூறிய மார்க் மில்லர், ஆனால் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு வழக்கமாக போலீஸ் சான்றிதழ் தேவையில்லை என்றார். சில அதிகாரிகள் பாதுகாப்பு சோதனையின் போது போலீஸ் சான்றிதழ் தேவை என கருதும் பட்சத்தில் மட்டுமே அவை தேவைப்படலாம் என்று கூறியுள்ளார் அவர். பிரித்தானிய பொதுத் தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் 4 நடத்தப்படவுள்ள நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய பொதுத் தேர்தலை எதிர்வரும் ஜூலை மாதம் 4 நடத்தப்படும் என அந்த நாட்டின் பிரதமர் ரிஷி சுனக் அண்மையில் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உரிய காலத்திற்கு முன்னதாகவே தேர்தலை நடத்தும் பிரித்தானிய பிரதமரின் தீர்மானத்திற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த 24 முதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது. பொதுத் தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடையும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 5 வாரங்களின் பின்னர் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கான பிரேசில் தூதுவரை திரும்பப் பெறுவதாக பிரேசில் அதிபர் அறிவித்துள்ளதாக பிரேசில் அரசின் அரசியல் தமிழ் வெளியிட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகளில் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பிரேசில் அதிபர் இனியோஸ் லூடா சில்வா தொடர்ந்து இஸ்ரேலை விமர்சனம் செய்து வந்தார். காசா மீதான தாக்குதலை ஹெலோடெட்ஸ் உடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். இதற்காக பொது கண்டனம் தெரிவிக்க பிரேசில் தூதருக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி சம்மன் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான பிரேசில் பிரதமரை திரும்பப் பெறுவதாக பிரேசில் அதிபர் அறிவித்துள்ளார். காசா மீதான மனிதாபிமானமற்ற
நடவடிக்கைக்கு எதிராகவும் தற்போது வரை அதில் முன்னேற்றம் ஏதும் இல்லை என்பதே பிரேசில் தூதரை திரும்ப பெறும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். இத்தாலியில் உள்ள அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜூன் 7 நாடுகள் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் ட்ரூடோ பங்கேற்க உள்ளார். ஜனநாயகத்தின் முக்கியத்துவம், நியாயமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக போராடுதல் ஆகியன குறித்து பிரதமர் ட்ரூடோ இந்த மாநாட்டில் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளார். உக்ரைன் ஹமாஸ் விவகாரம் தொடர்பில் ஏனைய நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் ட்ரூடோ பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ட்ரூடோ இத்தாலிக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து அவர் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளார். உக்ரைன் சமாதான மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கின்றார். கனடாவின் பெர்சன் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக மீண்டும் கனடா விமான நிலையம் திரும்பியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏர் கனடா விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான AC 042 என்ற விமானமே இவ்வாறு அவசரமாக திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான புறப்பாட்டு சில நிமிடங்களிலேயே விமானத்தில் என்ஜின் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு என்ஜினில் விமானத்தை செலுத்துவதற்கு விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மீண்டும் கனடா திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்காக மற்றொரு அமெரிக்க கோடீஸ்வரர் செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை காண்பதற்காக டைட்டன் என்னும் நீர்மூழ்கி கப்பலில் கடந்த ஆண்டில் 5 பேர் சென்றிருந்தனர். ஆனால் அந்த பயணம் அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரவில்லை. அந்த நீர்மூழ்கியில் பல குறைபாடுகளும் காணப்பட்டதால் உள்பக்கமாக வெடித்து கடலின் ஆழத்தில் அழுத்தத்தால் நசுங்கி சிதைந்து 5 பேரும் உயிரிழந்தார்கள். அதையடுத்து தற்போது அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வரரும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் கடலின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டைட்டானிக் கப்பலின் சிதைவு பகுதிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். டைட்டானிக் கப்பலின் இருப்பிடத்தை பாதுகாப்பாக ஆய்வு செய்ய முடியும் என்பதை உறுதி செய்வதே குறித்த கோடீஸ்வரரின் நோக்கமாகும். ஒஹியோ ரியல் எஸ்டேட் அதிபர் லாரி கானர் இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்காக $30 மில்லியன் செலவழிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நீர்மூழ்கி கப்பலை ட்ரைடன் நீர்மூழ்கி கப்பலின் இணை நிறுவனர் பேட்ரிலாகோன் தயார் செய்யவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களுடைய பயணம் குறித்த திகதிகள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.